கர்நாடக மாநில காவல்துறையின் குடிமை உரிமைகள் அமலாக்க பிரிவு டிஜிபியாக பணியாற்றி வந்தவர் ராமச்சந்திர ராவ். 59 வயதான ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகள் நடிகை ரன்யா ராவ். இவர் வாகா என்ற திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்களிடையே அறிமுகமானவர். இந்த நிலையில் நடிகை ரன்யா ராவ் துபாயிலிருந்து சட்டவிரோதமாக தங்கம் கடத்தி வந்ததாக குற்றச்சாட்டின் பேரில் பெங்களூரு கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரை பெங்களூருவில் உள்ள பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் விசாரணையில் நடிகை ரன்யா ராவ் தங்கம் கடத்தி வந்த நேரங்களில் விமான நிலையத்திற்கு போலீஸ் வாகனத்தை தந்தையும் டிஜிபியுமான ராமச்சந்திர ராவ் அனுப்பி வைத்து உடந்தையாக இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அதிகாரிகள் கடந்த ஆண்டு ராமச்சந்திர ராவை கட்டாய விடுப்பில் அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு அவருக்கு எந்த பணி ஒதுக்கீட்டும் வழங்கப்படவில்லை. பின்னர் நிர்வாக ரீதியான மாற்றத்தின் ஒரு பகுதியாக ராமச்சந்திர ராவ் குடிமை உரிமைகள் அமலாக்க பிரிவு டிஜிபியாக மீண்டும் நியமிக்கப்பட்டார். இருப்பினும் தங்க கடத்தல் விவகாரத்தில் அவரது பெயர் சிக்கியதால் மாநில காவல்துறையின் தலைமை பொறுப்பான மாநில போலீஸ் டிஜிபி பதவிக்கான வாய்ப்பை அவர் இழந்தார். இந்த சம்பவம் கர்நாடக காவல்துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் டிஜிபி ராமச்சந்திர ராவ் தற்போது புதிய சர்ச்சை ஒன்றில் சிக்கியுள்ளார். இது கர்நாடக மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது அலுவலகத்தில் இருந்தபோது பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் 3 வீடியோக்கள் நேற்று சமூக வலைதளங்களில் வெளியாகி காவல்துறை வட்டாரங்களிலும் அரசியல் சூழலிலும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளன. அந்த வீடியோவில் அலுவலகத்தில் யூனிஃபார்மில் இருந்த ராமச்சந்திர ராவ் பெண்களை முத்தமிட்டு ஆபாச முறையில் கட்டி அணைக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. 3 வீடியோக்களிலும் இடம்பெற்றுள்ள பெண்களின் முகங்கள் தெளிவாக தெரியாத வகையில் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த வீடியோக்களில் காணப்படும் பெண் ஒரே நபரா அல்லது வேறு வேறு நபர்களா என்பது குறித்து இதுவரை உறுதியான தகவல் வெளியாகவில்லை. அந்த சம்பவத்தின் போது ராமச்சந்திர ராவின் நேர் எதிராக அமர்ந்திருந்த யாரோ ஒருவர்தான் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் என்பதை கேமராவின் முன்பு அவ்வப்போது விரல்கள் நகர்வதன் மூலம் உணர முடிகிறது. இது தொடர்பாக விசாரணையை முடுக்கிவிட்டுள்ள மாநில அரசு உரிய எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி ராமச்சந்திர ராவ் எங்கேயும் செல்லக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக டிஜிபி ராமச்சந்திர ராவ் நேற்று உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இல்லத்திற்கு சென்றதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அமைச்சர் அவரை சந்திக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரம் மேலும் தீவிரமடையும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டிஜிபி ராமச்சந்திர ராவ் அந்த வீடியோக்கள் சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பெலகாவி மண்டல ஐஜியாக பணியாற்றிய காலத்தில் எடுக்கப்பட்டவை என முதலில் தெரிவித்தார். ஆனால் பின்னர் அந்த கருத்தை மாற்றி வீடியோக்கள் முற்றிலும் போலியானவை என்றும் யாரோ சதி செய்து அவற்றை வெளியிட்டுள்ளதாகவும் கூறியிருந்தார். அவரது மாறுபட்ட பேச்சு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர் தினேஷ் கல்லஹள்ளி என்பவர் தலைமை செயலாளரிடம் புகார் அளித்திருந்தார். மே மாதத்தில் ராமச்சந்திர ராவ் ஓய்வு பெற உள்ள நிலையில் இந்த வீடியோ விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதால் அவர் பணியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அந்த வீடியோக்கள் உண்மைதானா அல்லது சித்தரிக்கப்பட்டவையா என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.